ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் கிட்டத்தட்ட லாங் வீடியோ போட்டு ஒரு 20-25 நாள் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து October 16 அன்னைக்கு இறந்துட்டாங்க. அதனால தான் நான் வீடியோ போட முடியல. என் பையனுக்கும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துடுது, அதாவது டெங்கு ஃபீவர் வந்துருந்தது. அவனையும் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்து அவனையும் வந்து ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 15 நாள், அதாவது எங்கள் மாமியார் இறந்து 15-16 நாள் கழித்து தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். கொஞ்சம் நார்மல் லைஃபுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். சண்டே அன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து இடியப்பம் புழிஞ்சு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா தேங்காய் முடியெல்லாம் நிறையா இருந்தது. வீட்டில் வந்து ஒரு 2 மாதமாக மெய்டு இருந்தாங்க எங்கள் அத்தையை பார்த்துக்கிறக்கா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த மெய்டு வந்து எங்கள் அத்தை இறந்ததுக்கப்புறம் ஒரு 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா வீட்டில் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்கிறக்காக அவங்கள வந்து நான் வச்சுருந்தேன். இப்போ எல்லாருமே இல்லை, ஆக்சுவலாக வந்து மெய்டும் நிப்பாட்டியாச்சு. வீட்டில் எல்லாருமே என் பாப்பா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வேலைக்கு போனதுக்கப்புறம், ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமே நான் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறனால அவங்கள இருக்கட்டும்ங்கிற மாதிரி வச்சுருந்தேன். இதுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து ஆள் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்கள நிப்பாட்டிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியாக இருந்தும் கொஞ்சம் பழகிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் அவங்க எனக்கு பார்த்து கொடுத்ததுனால 2 மாதமாக நான் எந்த வேலையுமே பார்க்கல. ஒன்லி குக்கிங் மட்டும்தான். வேறு எந்த வேலையுமே நான் பார்த்ததே கிடையாது. 2 மாதமாக ஃபுல்லாக கவுண்டர் டாப், அடுப்பு துடைக்கிறது, மேட்டை அலசி போடுறது, வீடு மாப் பண்ணுறது, வீடு கூட்டுறது, எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக எனக்கு அந்த அக்கா பார்த்து கொடுத்துருவாங்க. ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு வந்து. இப்போ வந்து இனிமேல் அந்த வேலை எல்லாமே நம்ம ஆள் வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு கண்டிஷன் கண்டிப்பாக மோசமாயிரும். நல்லா இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளே நம்மளுடைய வேலைகளை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தனியாக இதுக்குன்னு எக்ஸசைஸோ இல்லை வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு பதிலாக ரெகுலர் ரொட்டீன் வேலையை வந்து நம்மளே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். முடியலை அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் மெய்டு வச்சு பார்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வேலையை நம்மளே வந்து பார்த்துக்கிறது. இதுக்கு மேலே வந்து எங்கள் வீட்டில் ஆளும் கம்மி தான். இப்போ நான், என் ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேர் தான். காலையிலேயே எங்கள் வீட்டில் எப்பவும் போல் லஞ்ச் வேலை முடிஞ்சிடும். பெருசாக வந்து மற்றபடி வேலை ஒன்றும் இருக்காது. வீடு கூட்டுறது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட 10-11 மணிக்குள்ள நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். வீடு மாப் பண்ணுற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை இருக்கும். மற்றபடி வேறு எனக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் எங்கள் அத்தை இருந்ததுனால பெயிண்டிங் ஒர்க்கெலாம் நடந்ததுனால அந்த அக்கா ஃபுல்லாக இருந்து எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக ஆள் தேவையில்லை. மற்றபடி ரெகுலராக இருக்கக்கூடிய வேலைகளை நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லி அவங்கள நிப்பாட்டிட்டேன். இருந்தாலும் தனியாக இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்க தான் செய்யுது. மாமியாருங்கிறவங்க வந்து நம்மகிட்ட சண்டை போட்டாலும் திட்டினாலும் வீட்டில் மாமியாருங்கிற ஒருத்தர் இருந்தாங்க. அதனால் ஒன்றும் தெரியாது. இப்போ ஆள் இல்லைங்கிறப்ப ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுறதுனா, நான் எல்லோரும் போனதுக்கப்புறம் பாட்டை போட்டு விட்டுட்டு, பாட்டு டிவிலேயோ அல்லது ரேடியோலேயோ பாட்டு போட்டு விட்டு நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில் போடுற பாட்டு நைட்டு இல்லை சாயந்தரம் வரைக்குமே அந்த பாட்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நான் எப்போல்லாம் கிச்சனுக்கு போகிறேன்னா, ஹாலுக்கு போகிறேன், ஹாலில் வந்தேன்னா டிவியில் பாட்டு போட்டு விட்டுருவேன். கிச்சனுக்கு போகிறதுனா ரேடியோவில் பாட்டு போட்டு விட்டுட்டு தான் நான் வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். ஏன்னா ஒரு ஆள் பேசிக்கிட்டோ பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறது. சண்டே அன்னைக்கு காலையில் இடியப்பம் புழிஞ்சு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணியாச்சு. மார்க்கெட்டில் போய் நான் வந்து ஏதாவது நண்டு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து கோல்டாக இருக்கிறனால நண்டு வாங்கிட்டு வாங்க, மிளகு கறி மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 800 சொல்லியிருந்தாங்க கிலோ. நான் 1/2 கிலோ மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். நண்டு ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி வச்சதோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நண்டை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்ற எல்லா வேலையும் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்ட துணியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து சேரில் போட்டுருவேன். எப்பவும் போல் என் ஹஸ்பண்ட் தான் வந்து மடிப்பாங்க. வீட்டில் நான் வேலை பார்க்குறதில்ல பாதினா, என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறதில்ல பாதி. 2 பேரும் எல்லா வேலையும் ஷேர் பண்ணி தான் பார்ப்போம். குக்கிங் மட்டும்தான் அவங்க வரமாட்டாங்க. மற்றபடி கட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லா வேலையும் எனக்கு பார்த்து கொடுத்துறதுனால நம்மளுக்கு இப்போதைக்கு மெய்டு தேவையில்லையே நான் நிப்பாட்டிட்டேன். தேவைப்படுற அது கண்டிஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம மெய்டு வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு. நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். மிளகு கறி வந்து வைக்கிறதுக்கு இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை 2மே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இதில் வந்து நான் சின்னதாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும், 1/2 கிலோங்கிறதுனால. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சள் தூள்,
கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மிளகுத்தூள் வந்து நிறையா சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் வந்து முடிஞ்ச வரை கம்மியாக தான் சேர்த்துக்கணும். நான் இதில் மிளகாய் தூளுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் கலருக்காக. மற்றபடி மிளகுத்தூளே நான் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம்னு சொல்லி அது தான் வந்து சேர்த்துருந்தேன். இது எல்லாம் வந்து வதக்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. இது வந்து டக்குன்னு வெந்துடும். இறால் நண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாத்திரம் இருந்துச்சா அதெல்லாம் வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லி அதை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பக்கம் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்குற வேலை. ஏன்னா கிச்சனுக்குள்ளே சமைக்கும் போது என்னென்ன வேலையெல்லாம் உண்டோ அதை எல்லாமே பார்த்துட்டோம்னாக்கா அங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிடும். மெயினாக நம்மளுக்கு கிச்சனில் தான் வேலையாக இருக்கும். அதனால் சமைக்கும் போதே அப்படியே சைட் பை சைடு எல்லா வேலையும் வந்து பார்த்துடணும். இதையெல்லாம் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணி முடித்தோடனே இங்கே நண்டும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து பெப்பர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதே குழம்பா வேணுனாலும் இங்கே கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். நான் கிரேவி மாதிரி வேணுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. பாப்பா வந்து அவள் தலைக்கு தேய்க்கணும்னு சொல்லி வெந்தயம் ஊற வச்சுருந்தா. மொதல் நாள் வரையும் கோல்டு இல்லை அவளுக்கு. கரெக்டாக ஊற வச்ச மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா மூக்கு அடைச்சிக்கிட்டு கோல்டாக இருந்தது. இதோட வெந்தயம் வேணாம்னு சொல்லிவிட்டேன். அந்த வெந்தயத்தை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு நானும் வந்து தலைக்கு வச்சிடலான்னு சொல்லி நான் வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெந்தயம்லாம் தேய்ச்சி கிட்டத்தட்ட பல மாதம் ஆயிடுச்சு. நான் வெறும் சீயக்காய் தேய்ச்சி குளிக்கிறதோட வெந்தயத்தை தேய்ச்சி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற மற்ற வேலையில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் நேரமாவது ஊறினதான் அந்த நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அப்படியே தேய்ச்சி வச்சுட்டு அப்படியே வீடெல்லாம் கூட்டி விட்டுறலாம்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரைஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வடித்தேன். ஏன்னா கொஞ்சம் சூடாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நானும் இதுக்கு இடையில போய் குளிச்சுட்டு வந்தேன். பாப்பாவும் இன்றைக்கி வந்து குளிச்சுட்டா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து தலை தேய்ச்சி குளிக்கிறது இந்த வேலையெல்லாம் இருக்கும். பாப்பாவும் அன்றைக்கி தான் வந்து குளிப்பேன். நான் டெய்லியே ஊற்றிடுவேன். தேய்ச்சி குளிக்கிறது பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு தான். தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா பசிக்குதுன்னா சரி அவளுக்கு வந்து சாப்பாடை வச்சு கொடுத்துடலான்னு சொல்லி நண்டு கிரேவியை போட்டு நண்டை வச்சு அவளுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக தலையெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மடித்த துணியெல்லாம் இருந்தது. துணி வந்து 2 டேஸுக்கு ஒரு நாள் தான் இப்போல்லாம் துணியை வந்து போடுறது. ஒரு நாளில் வந்து நிறையா துணி இருக்காதுங்கிறனால 2 நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து லாண்ட்ரி வந்து போடுவேன். ஏற்கனவே போட்டிருந்த துணியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையும் மடித்து வச்சுருந்தாங்க. சரி அதெல்லாம் எடுத்து கபோர்டில் வச்சிடலான்னு சொல்லி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பெயிண்ட் அடித்ததுலேருந்து துணியெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு களைஞ்சு போய் கிடந்தது. எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி தான் நான் வந்து எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படியே வச்சுருந்தோம்னாக்கா எதுவுமே புரியாது. எல்லாமே கபோர்டில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து பெயிண்ட் அடிக்கும் போது எடுத்திருந்தோம். ஃபுல்லாக அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கையில் வாஷ் பண்ண வேண்டிய துணியெல்லாம் வந்து துவைச்சி போட்டிருந்தேன். அப்புறம் பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து துவைச்சி போட்டிருந்தேன். எல்லாத்துக்குமே வர்றப்போ எல்லாருக்கும் எடுத்து போட்டு யூஸ் பண்ணதுனால எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி எல்லா பெட்ஷீட்டையும் பார்த்திங்கன்னா எடுத்து துவைச்சி போட்டாச்சு. ஆனால் நண்டு கிரேவி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நான் வந்து தயிர் சாதத்தோடு அந்த நண்டு கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து காலையில் விலைக்கு வச்ச பாத்திரத்தெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த இடிப்பக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கையோடையே க்ளீன் பண்ணி வச்சிடணும். அது உட்டுங்கிறதுனால அப்படியே தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சா அது வீணாக போயிடும். அதனால் கையோடையே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் காய வச்சு எடுத்து வைக்கணும். ரொம்ப ஈரத்தோடு எடுத்து வச்சிருவாங்க, கட்டை வீணாக போயிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஈவினிங் டீ போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து பாலாத்தி கொடுத்தேன். நாங்கள் வந்து டீ கொடுத்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து பாலாத்தி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து உட்காந்துருந்தேன். ஏன்னா பெருசாக ஒன்றும் வேலை இருக்க மாட்டேங்குது இப்போல்லாம். நம்ம மெனக்கெட்டு ஏதாவது வேலையை இழுத்து போட்டு செஞ்சால் தான் மற்ற இந்த ஆடை எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கிட்ட ஆகுது. 2 பாக்ஸ் நிறையா வந்து சேர்ந்துருச்சு. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைமே கிடைக்கல இடையில. அதனால் இன்றைக்கி வந்து அது எல்லாமே எடுத்துடலாம்னு சொல்லி அதை தான் வந்து எடுத்துக்கிட்டு காலையிலேயே நான் எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு கூலிங் வந்து குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு வரும். வெண்ணெயை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெய்யை வந்து உருக்கிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வெண்ணெய் வந்து எனக்கு கிடச்சிது.
கிட்டத்தட்ட அது நெய்யாக உருக்குனதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ நெய்கிட்ட வந்து எனக்கு வந்தது. வீட்டிலையே நம்ம வந்து வாங்கக்கூடிய பாலை வச்சு அதில் வரக்கூடிய ஏடை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து நெய் எடுத்துக்கலாம். இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த வெண்ணெயை வந்து அடுப்பில் வச்சுட்டு தான் வந்தேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து பாட்டு கேட்கலான்னு சொல்லி டிவியில் வந்து பாட்டு போட்டு விட்டுருந்தேன். பாப்பாவும் அப்பாவும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, கடைக்கு போகிறேன்ட்டு. நான் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை வந்து நான் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour கிட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எனக்கு பொழுது போகல, நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவள் வந்து கேக் வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லி கேக்கை ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டு போயிருக்கா. அதுவுமே இங்கே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெளியில், கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்ட்டு. அப்படியே நைட்டு டின்னருக்கு தக்காளி சட்னி தான் வந்து ரெடி பண்ணிட்டேன். கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. மாவு அரைச்சி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் மாவு எதுவுமே இல்லை, கோதுமை மாவை வச்சு தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணேன். அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா நெய்யும் பார்த்திங்கன்னா நல்லா உருகிருச்சு. கீரை வந்து பறிக்கிறதுக்கு மறந்துட்டேன், இப்போ பொழுதடைஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் போய் பறிக்க முடியாதுன்ட்டு சீரகம் மட்டும் போட்டு நான் இறக்கிட்டேன். கோதுமை தோசை வந்து 2 அடுப்புலையும் ஊற்றிட்டேன். ஏன்னா 2 அடுப்புலையும் ஊற்றி எடுத்து வச்சிட்டோம்னாக்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு. ஏன்னா தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஊற்றணும், ஒரு ஆள் சாப்பிடணும். அப்படி தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னா கண்டிப்பாக அது முடியாது. அதனால் ஊற்றி வச்சிடலான்னு சொல்லி ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கவுண்டர் டாப்பு அடுப்பு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக தொடச்சி வச்சிடுறேன். ஏன்னா மறுநாள் ஸ்கூலு நம்ம எப்பவும் போல் நம்மளுடைய ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னா காலையில் ஃப்ரீயாக வந்து இருக்கணும்னா நைட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலை எல்லாமே முடித்தா தான் நம்ம காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து குக் பண்ண முடியும். ஏன்னா இந்த மெய்டு இருந்த வரைக்கும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அவங்க 5 மணி வரையும் கிட்டத்தட்ட 5-6 மணி வரையும் வீட்டில் இருப்பாங்க. காலையில் வர்றவங்க 6 மணி வரைக்கும் அவனால் முடிஞ்ச எல்லா வேலையுமே எனக்கு பார்த்து கொடுத்துருவாங்க. அடுப்பு தொடக்க சாயந்தரம் ஒரு தடவை இந்த மாதிரி அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க. காலையில் ஒன் டைம் வந்து வந்தோடனே சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவாங்க. அதனால பெருசாக வேலை இருக்காது. நெய் உருக்குனதுக்கப்புறம் 2 தூக்குலையும் பார்த்தீங்கன்னா நான் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி எவ்வளோ நெய் இருக்குது பாருங்கள். நல்லா மஞ்சள் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் நெய். இது மேக்ஸிமம் வந்து சாப்பாடுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு, தோசைக்கு ஊற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்குவேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும், பலகாரம் செய்யணும் அப்படின்னா நான் கடையில் உள்ள நெய் தான் வந்து வாங்கிக்கிறது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு, அதுக்கப்புறம் படுக்க போயிட்டோம். இதோட இந்த விளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.